ஆர்பிஐ கிரேட் பி சரிங்களா. ஸோ நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேக்கன்சி வந்து இது எவ்வளோ, அதாவது கம்மியாக இல்லை அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவரால் வேக்கன்சியில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஜென்ரலுக்கு 40, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்து ஒரு 10 சரிங்களா. ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாஸ்டர் டிகிரி சரிங்களா. இதுவும் வந்து ஃபஸ்ட் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி சரிங்களா. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து மாஸ்டர் டிகிரி வேணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வேகன்சி. ஸோ இந்த 40 வேகன்சி தான் ஜென்ரலுக்கு சரிங்களா. ஸோ டீட்டெயில்டான நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 10 பக்கத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜூன் 13 வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14, அதுக்கப்புறம் வந்து நமக்கு மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 25 சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட மெயின்ஸ் வந்து ஜூலை 26 சரிங்களா. ஸோ நம்ம இதில் வந்து வேக்கன்சி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம ஒரு டைம் பேட்டர்ன் பார்த்துடலாமா. பேட்டர்ன் பார்த்துட்டு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் சரிங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் வந்து 80 மார்க்ஸ் சரிங்களா. ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க் சரிங்களா. டைமு தான் வந்து நமக்கு பத்தாது. 25 நிமிஷத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இப்போ இந்த 25 நிமிஷத்தில் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஓகேவா ஒரு நிமிஷத்துக்கு 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து அட்டன் பண்ணணும் சரிங்களா. ஒரு நிமிஷத்துக்கு வந்து 3 கொஸ்டின் டெஃபினட்டாக அட்டன் பண்ணியே ஆகணும். ஆப்டிடியூடு வரும். ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின், 30 மார்க்கு, 25 நிமிஷம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 15+ போட்டிங்க அப்படின்னாலே ஒரு நல்ல அட்டம்ப்ட் அந்த லெவலில் தான் இருக்கும். 15 to 20 போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30, 25 மினிட்ஸ். இது வந்து இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 20+ போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ நமக்கு என்னென்னா ஒரு கிளர்க் லெவலில் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு எஸ்பிஐபிஓட மெயின்ஸ் லெவலில் இங்கிலீஷ் இருக்கும் சரியா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ரீசனிங்கில் வந்து 60 கொஷின், 60 மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம். ஸோ இதுதான் ஸ்கோரிங் பார்ட் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ரீசனிங் இல்லாமல் இதில் வந்து ஓகே ஜென்ரல் அவேர்னஸ் 80 கொஷின் இருக்குது, இங்கிலீஷ் 30 இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணிடலாமா அப்படின்னா முடியாது. ரீசனிங் இல்லாமல் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. இந்த ஜென்ரல் அவேர்னஸில் 80 அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15லேருந்து 20 போட்டிங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஸ்கோர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சரியா. ஸோ கொஷின்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிக்க பார்த்துக்காதீங்க. ஸோ கட்டப் பாருங்கள். இங்கே 2015 இந்த வேக்கன்சி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரிங்களா. வேக்கன்சி ஃபஸ்ட்டு பாருங்கள். வேக்கன்சி வந்து 2015 134 சரியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகி 2020 கோவிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எகெயின் வந்து அந்த கோவிட் வந்ததில்ல, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸு 270. அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சியில் இனிமேட்லாம் வரவே வராது. ஸோ இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகி லாஸ்ட் இயர் வந்து 83 வேக்கன்சி. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 40 வேக்கன்சி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க 2026. அப்போ கட் ஆஃப் பாருங்கள். இந்த கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் அதோட ட்ரெண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்திருக்கு. 122 அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா. அப்போ எக்ஸாமும் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். 122 கட் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 வரைக்கும் பிலோ 70 இருந்திருக்கு சரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நமக்கு வந்து 77.5 தான் பார்த்தீங்க அப்படின்னா 2025 கட் ஆஃப். அப்போ நம்ம வந்து எவ்வளோ வரைக்கும் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா நியர்லி ஒரு இந்த கீழே உள்ள வேக்கன்சி இருக்குதுல்ல, இந்த 122 இருக்குதுல்ல, ஸோ இந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸாமும் பொறுத்து ஓகேவா. ஸோ வந்து நம்ம டெஃபினட்டாக வேக்கன்சி டிக்ரீஸ் ஆக ஏன்னா இந்த 40 வேக்கன்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் வரலாறுலேயே வந்து அவன் ரிலீஸ் பண்ணதே கிடையாது. இருக்கிறதுலே லோயஸ்ட். அதாவது லாஸ்ட் டைம் வந்ததை விட பாதி வேக்கன்சி. அப்போ 83 போன வருஷம் விட்டுருக்கான் அப்படின்னா இப்போ வந்து 40 வேக்கன்சி தான் விட்டுருக்கான். அப்போ அவுட் ஆஃப் 83 இது வந்து எவ்வளோ பாதி தான் வருது சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும்.
அப்போது இதில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஒரு மாதிரி கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். சரியா? ஸோ ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நமக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குது, இது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும், ப்ரிலிம்ஸ் முடிகிற வரைக்கும் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மெயின்ஸோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் எஸ்பிபிஓ, ஐவிஎஸ்பிஓ மாதிரி இல்லாமல் இது வந்து அப்ஜெக்டிவ் அண்டு டிஸ்கிரிப்டிவ் வந்து சப்ஜெக்ட்லேயே இருக்கும். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 6 கொஷின் இருக்கும். அதில் 4 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஷின், அதுக்கு வந்து 50 நிமிஷம். டிஸ்கிரிப்டிவ் வந்து 6 கொஷின், அதில் 4 கொஷின் அட்டன் பண்ணணும், அதுக்கு 50 நிமிஷம், 50 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்க்கு 30 நிமிஷமும் 30 கொஷினுக்கு, இதுக்கு 4 கொஷின் வந்து 90 மினிட்ஸ். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி நமக்கு நடக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு 120 மினிட்ஸ், 2 மணி நேரம், இது ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம், இது ஒரு 1.5 மணி நேரம், 5.5 ஹார்ஸ். சரிங்களா? அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ட் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம இதில் பார்க்குறது தான். சரிங்களா? நம்ம மெயின்ஸில் இருக்கும்ல, ஐவிஎஸ்பி, ஒய்எஸ்பி, பிஓ மெயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் பார்க்குற டிஸ்கிரிப்ட் தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். ப்ரீசியஸ் ரைட்டிங், ஆர்சி, எஸ்ஏ. சரியா? அது வந்து ஒரு 100 மார்க்குக்கு 90 நிமிஷம். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இது எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் அதே தான். இது 30 கொஷின் இருக்கும். 6 அப்ஜெக்டிவில். டிஸ்கிரிப்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கொஷின் இருக்கும். அதில் 4 கொஷினுக்கு அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு 30 மினிட்ஸ், இதுக்கு 90 மினிட்ஸ், 120 மார்க்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்காங்க? அப்போ கிட்டத்தட்ட ஸ்கோர் பாருங்கள். இதில் ஒரு 100, இதில் ஒரு 100, இதில் ஒரு 100, கிட்டத்தட்ட 300 ஸ்கோர். சரிங்களா? இந்த 300 அவுட் ஆஃப் 300க்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஹையஸ்ட் வேக்கன்சி எது சொல்லியிருந்தோம்? 270யா? 270க்கு 187.75 வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து லோயஸ்ட் வேக்கன்சி வந்து 2024. ஓகேங்களா? 2024 தான் 66 வேக்கன்சி, 173. அப்போது வேக்கன்சி கம்மியாக இருக்குது, கட் ஆஃபும் கம்மியாக இருக்குது. வேக்கன்சி அதிகமாக இருக்குது, இங்கே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகம். சரிங்களா? அப்போ ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கு. அதாவது இந்த 2024 இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கு இதை விட. சரிங்களா? அப்போ ஈஸியாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 173 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்படி தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த கட் ஆஃபை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியுது. சரிங்களா? 196 வச்சுருக்கான், 145க்கு 196 வச்சுருக்கான், 270க்கு 187 தான் வச்சுருக்கான். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்ஸோட கட் ஆஃப் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படி மற்ற கொஷின்ஸ் எல்லாமே எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்டு. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த எக்கனாமிக்ஸ் வந்து டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு எம்பிஏ முடிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எம்காம் முடிச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூஸை ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த பிகாம் முடிச்சிருந்தா கூட இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து இல்லை நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் இதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரிப்பரேஷன், நான் ஆர்பிஐ கிரேட் பிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களால் வந்து டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன், ஏன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டென்ட் எல்லாம் முடிச்சு வச்சு இதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? அந்த லெவலில் இருந்தீங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்ஸ் வந்து, அதாவது இதுக்கப்புறம் வரப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி மட்டும்தான். மெயின்ஸ் வந்து நீங்கள் இப்போவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? பட் பரவாயில்ல, எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க.
சரிங்களா? ஸோ டஃப்பு தான், எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக டஃப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலேஜ் கிடைக்கும். எக்ஸாமை பற்றின ஓவரால் நாலேஜ் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து எழுதுவீங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டர்ன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்க்கலாம். சரிங்களா? அது ஆல்ரெடி இந்த நோட்டீஸில் இருக்கிற டேட்டா தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.